கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக எல்லாம் வல்ல அந்த உச்சிஷ்ட கணபதியை உளமாற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற பலன்கள் மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். சந்திர பகவான் இந்த வாரம் எந்த ஸ்டார் மேலே பயணம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி ஸ்டார், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறார் சந்திர பகவான். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதம்ங்கிறது மிக மிக முக்கியம். நம்முடைய முன்னோர்கள் சில நாட்களை குறிப்பிட்டு அதில் ஒரு விரதத்தை சொல்றாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கு. இந்த விரதம் செய்வதனால் பல பிரச்சனைகள் விலகும்னு அர்த்தம். உதாரணமாக கிருத்திகை நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஜாதகத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினால் ஒரு பாதிப்பு இருக்கலாம். இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உறவு, சூரியன்கிற உறவு இருக்கு, தந்தை குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்து பின்னாலே மீண்டு இருக்கலாம் முன்னோர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். இப்படி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. மரபு வழி பாதிப்பாக இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன பாதிப்பாக இருந்தால் இந்த கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிற போது எல்லா நன்மைகளும் வருது. ஆகவேதான் கிருத்திகை விரதத்தினுடைய முன்னோர்கள் மிக முக்கியமான விரதமாக குறிப்பிட்டிருக்காங்க. கிருத்திகை விரதம் இருப்பது, திருப்பரங்குன்றம் மலையை கிரிவலம் வருவதெல்லாம் மிகப்பெரிய விசேஷங்கள். அனுபவசாலிகள் அந்த நாடிலே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்ததுன்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் மலையை கிரிவலம் வந்தோம், கிருத்திகை நாளிலே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த வாரம் வரக்கூடிய ஒரு நல்ல விரதம் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் என்பதும் முருகப்பெருமானுக்குரிய விரதம். உங்களுக்கு தெரியும், பாலதேவராயன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசம் எழுதினார். அந்த கந்த சஷ்டி கவசத்திலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் பாலதேவராயன். ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய அட்டதைக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் அப்படின்னு சஷ்டி கவசத்தில் எழுதுற. நீங்க ஒரு பெரிய ராஜா போல வாழ்க்கை வேணும், வாழ்க்கையில உயர்வுகள் வேணும், வெற்றிகள் வேணும்னு சொன்னா, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் வேணும்னு சொன்னா சஷ்டி கவசம் இருக்கு பாருங்க. அந்த சஷ்டி கவசத்தை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் அமர்ந்து, இப்ப திருச்செந்தூர் கோயில்லாம் திருச்செந்தூர் கோவிலில் உட்கார்ந்து 36 முறை முழுமையாக சஷ்டி கவசத்தை படிக்கணும். அது புரிஞ்சுக்கோங்க. முழுமையாக சஷ்டி கவசத்தை படிக்கணும். படித்து நெற்றியிலே திருநீர் அணிந்து அந்த சஷ்டி கவசத்தை படித்து இந்த முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டு, உங்க பிரார்த்தனை இதுதான் வச்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும் பாலதேவராய சுவாமிகள் சொல்கிறார். அடுத்து இந்திய திருநாட்டில் மிக முக்கியமான 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அண்ணன் தம்பிகள் எப்படி வாழணும்னு எடுத்து சொன்னது ராமாயணம், எப்படி வாழக்கூடாது என்று தெரிந்து கொண்டது மகாபாரதத்தில். ராமாயணத்தில் நாயகன் இருக்கிறாரே ராமபிரான், அவருக்குரிய அற்புதமான நாள் ஸ்ரீராம நவமி. இந்த மாதத்துடைய 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. அவருடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஸ்ரீ ராமஜெயம் எழுதும். ராமஜெயம் ராமஜெயம் எழுதும்.
ஒரு காலத்தில் அப்படி ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் எழுது எங்கள் தாத்தா சொல்லுவார், ஸ்ரீராமஜெயம்னு ஒரு நோட்டு போட்டு எழுதுப்பார். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு எழுதி காஞ்சி பெரியவாள்கிட்ட கொண்டு போய் அந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்தேன். ஊருக்கு வந்துட்டு காஞ்சி பெரியவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்வதற்காக, அனுக்கிரகம் பண்ணுவதற்காக காஞ்சி பெரியவா எழுந்தருளி இருந்தார். காஞ்சி பெரியவாள்கிட்ட கொண்டு போய் அந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்த உடனே அவர் ஆசீர்வாதம் செய்து மகாபெரியவாளுடைய படத்தை கொடுத்து புஷ்பத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அப்படி மகாபெரியவாளுடைய அனுக்கிரகத்தை பெறலாம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்கோ, சுவாமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் ஸ்ரீராம ஜெயத்தை நிறைய முறை எழுதுங்கோ. எழுத 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 செய்த பாவங்கள் எல்லாம் கிடைக்கும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷராசி என்பர்களே, 3 முக்கியமான விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடைபெறப் போகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பண வருமானம், இந்த வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு. குடும்பத்தில் திட்டு வாங்கினீங்க, உங்களுக்கே உங்க நிலை பரிதாபமாக இருந்துச்சு, மனக்கவலைகள் இருந்துச்சு, இந்த பணம் வராமல் போய்விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படி மிகுந்த மன உளைச்சலை தந்த ஒரு விஷயம், ஒரு பண விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு தீரப்போகிறது. நீங்கள் கொடுத்த ஒரு பணம் திரும்ப வரக்கூடிய யோகம் உங்க ராசிக்கு இந்த வாரம் அமைகிறது. நல்ல முறையில் ஒரு பணவரவு இருக்கு. இந்த பணவரவும் இருக்கு, நிறைய பணவரவு இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போற சூழ்நிலையும் இருக்கு. இந்த கலியுகத்தில் பணம் தேவைப்படுகிறது இல்லையா, அந்த பணம் உங்களுக்கு நல்ல முறையில் பெரிய மகிழ்ச்சியை நீங்க இந்த வாரம் பெற போறீங்க. உங்க குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியா இருக்கும், பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அந்த பண வரவு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு பழைய சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, அதுக்குள்ள முயற்சிகளில் இந்த வாரம் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு சொத்து விற்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, ஊர்ல யாருக்கெல்லாமோ சொல்லி வச்சீங்க, அது சொத்து விற்கவே இல்லை, என்ன முயற்சி பண்ணினாலும் சொத்து விற்கல அப்படின்னு சொன்னா இந்த வாரம் என்ன பண்ணணும்னா அந்த சொத்து விற்க போற யோகம் இந்த வாரம் அமைகிறது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல தினந்தோறும் தீபம் ஏற்றணும், அரளிப்பூ மாலை சாத்தணும் முருகனுக்கு. இந்த முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றுவது பூமி சம்பந்தமான ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணும். அதுவே மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். முருகப்பெருமானுக்கு செய்து பாருங்க. இந்த பூமி சம்பந்தமாக இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நிவர்த்தி ஆகும். மேஷராசிக்காரர்களுக்கு அவ்வளவு அற்புதமான பலன்கள் இப்போ காத்திருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், வேலையில் ப்ரமோஷன். வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த வாரம் தீரப்போகிறது மேஷராசி என்பர்களுக்கு. ஆபீஸ்ல நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கல, ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கீங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கீங்க. என்னை விட கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, என்ன நல்லா ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா ப்ரமோஷன் தர மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரும், அந்த யோகம் இருக்கு. இன்னொரு புறம் சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கும் இந்த வாரம் வேலை வாய்ப்பு மிகச் சிறப்பாக அமையும். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இது கொண்டாட்டமான வாரம் தான். பிஸ்னஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல படிப்பில் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுறது புரிஞ்சுட்டா போதும். இந்த வாரம் எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் சார், நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவிலுக்கு போய் நாகராஜாவை தரிசனம் பண்ணணும். இந்த நாகராஜரை தரிசனம் பண்ணுகிற போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் விலகும்.
எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமைய போகிறது. உங்க 12ஆம் இடத்தில் துவங்கி சந்திர பகவான் உங்களுடைய தைரியஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகிற நன்மைகள் மிக முக்கியமான ஒரு 3 நன்மைகளை நான் சொல்ல போறேன். ஒன்று, ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் அமைய போகிறது. சப்தமாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்க, சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்க. அப்ப 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு வந்துருது, ராசிக்கும் 11ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு வந்துருது. கல்யாண விஷயம் கூடி வரப்போறது. 2, 7, 11 ஸ்தானங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறது. ஒருத்தருக்கு நல்ல குடும்பம் அமையணும்னா 2ஆம் இடத்துடைய ஒத்துழைப்பு வேணும். நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னா 7ஆம் இடத்துடைய ஒத்துழைப்பு வேணும். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா 11வது ஸ்தானம் ஒத்துழைக்கிறது. இந்த 3 ஸ்தானங்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சு உங்களுக்கு நல்ல முறையில் திருமணத்துக்கு வரன் கிடைக்க போகிறது இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான ஒரு விஷயம். 2வது மிக முக்கியமான விஷயம், கேது பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த பொழுதுபோக்கு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் வளர்ப்பிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார், அதைத்தான் சொல்ல வரேன். ஆனால் பிள்ளைகள் வளர்ப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தவறுகள் செய்து சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசியில் உட்கார்ந்திருக்கிற குரு பகவான் அவரை காப்பாற்றுவார். அதே போல பிசினஸ் ரீதியா இருக்கக்கூடிய சில வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் இருக்கு. பிசினஸ் ரீதியா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிடுவாங்கன்னு இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கிடணும் இந்த வாரம். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் எந்த துன்பங்கள் வந்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். மிக முக்கியமான ஒரு நன்மை இந்த வாரம் என்ன நடக்க போறது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சுக்கிரனும் சாதகம், குருவும் சாதகம். இந்த 2 கிரகங்களுடைய சப்போர்ட்ல உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக போவதனால் இந்த வாரம் மிகச்சிறந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் லாபஸ்தானத்தில் இந்த வாரம் துவங்குகிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நன்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகிறது அப்படின்னு ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல் முக்கியமான விஷயம், வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். எனக்கு ஒரு நன்மை பிறக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கு. சிலருக்கு பழைய வேலை விட்டு போய் விட்டது, சிலருக்கு வேலையில் சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் தீரக்கூடிய வாரம், இல்லாவிட்டால் புதிய வேலை தேடுகிறீர்கள்னா புதிய வேலை கிடைக்க போகிற வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த வாரத்தில் 10ஆம் இடத்திலே உங்களுக்கு சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால திருமணத்திற்கு நல்ல வரன் அமைய போகிறது. எதிர்பார்க்கிற நல்ல வரன் அமையும். தொழில் ரீதியாக நல்ல வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும். பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல நல்ல வருமானம், ஒரு எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் கூடி வரும். 3வது மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட போகுது. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சார், ஆல்மோஸ்ட் நில் அப்படிங்கிற பேலன்ஸ்லாம் நான் இருக்கேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருகுமான்னு கேட்குறீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. சகோதரர்களால் சிலருக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் சப்போர்ட்டாகவும் இருப்பார்.
எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகன் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் எட்டுக்குடி முருகன். எட்டுக்குடி முருகனை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார். நல்ல ஜாப் அமைச்சு கொடுப்பார். எனக்கு நல்ல பணவரவு வேணும் கேட்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு வந்து சேரும். ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க. சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடவா, டைவர்ஸ் கிடைச்சவா, 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவாளுக்கு 2வது திருமணம் கைகூடும். குடும்பத்தில் அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் கொடுக்கும். அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு வேலை மாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சில தடைகளை சந்திப்பீர்கள் இருக்கு. பிசினஸ் ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம். உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போட்டியாவே கடைய ஆரம்பிச்சிருவாங்க, புரிஞ்சுக்கிடுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் உங்கள் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய வாரம் இந்த வாரம். அசால்ட்டா இருக்காதீங்க, நல்ல படிங்க, தேர்வுகளை கவனமாக எழுதுங்கள். அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் நன்மையை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள். ரெங்கநாதர தரிசனம் பண்ணுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பயணத்தை. ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறாருன்னா அதற்குரிய கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். தொலைதூரத்திலிருந்து ஒரு வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த வருமானம் வந்து சேரும். படிப்பு சம்பந்தமான ஒரு முயற்சி, ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கணும், ஒரு கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க. அந்த கம்யூனிகேஷனில் ஒரு தடை இருக்குது. ஒரு பல்கலைக்கழகம் கிடைக்கலைன்னா இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பிஸ்னஸில் ஒரு கான்டாக்ட் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அவர் மனக்குழப்பத்தோடு இருக்கிறார். உங்கள்ட்ட ஒப்பந்தம் போட வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேக் அடிச்சிருவார், எச்சரிக்கை தேவை. பிஸ்னஸில் உங்களோட பார்ட்னராக சேர்றேன்னு சொல்லுவார், இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வருவாங்க. அப்படி வரவங்களை முழுமையாக நம்பி நீங்கள் எல்லா விஷயத்தையும் இறக்கிறாதீங்க. அவங்க முழுமையாக பணம் போட்ட பிறகு, முழுமையாக அக்ரிமெண்ட் போட்ட பிறகு தான் அவங்கள நீங்கள் நம்பணும். ஏன்னா நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பேக் அடிச்சிருவார் அப்படின்னு இப்போ இருக்குது, அதில் எச்சரிக்கையாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தில் வீடு மனைகளால் லாபம் உண்டு. வீடுகள் வாங்கி விற்பது, தரகு வேலை, இதனால் லாபம் உண்டு. புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் சில பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் உங்கள் முயற்சியை கைவிட்டு விட வேண்டாம். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிற போது வெற்றி பெறுவீங்க. நீங்கள் நினைக்கிற படிப்பு படிக்க முடியாமல் வேற ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கும்போது வேற கோர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்போ, இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும்னா இன்னொரு யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு அமைக்கும். யாரோட அக்ரிமெண்ட் போட்டாலும் உங்களோட அக்ரிமெண்ட் போடக்கூடியவருடைய நம்பகத்தன்மையை பரிசோதிக்காமல் விஷயத்தில் இறங்காதீங்க. உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் சிம்மராசி என்பர்களே. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இருக்கன்குடி மாரியம்மன். அந்த மாரியம்மனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான்.
வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தடைகள் நீங்கணும்னா விநாயகர் வழிபாடு செய்யணும். பல பிஸ்னஸ் மேனை பார்த்துட்டேன், பிஸ்னஸ் எனக்கு நொடிச்சு கிடக்குன்னு வராங்க. அதில் உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகத்தை பெற்று கொடுக்குறோம், அவங்க பிஸ்னஸில் ஜெயிச்சு வராங்க. அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம். உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்குரிய வழிமுறைகளை சொல்லித் தரோம். உச்சிஷ்ட கணபதியை வழிபட்ட பிறகு வாழ்க்கையில் உயர்வடைகிறார்கள். அப்படிதான் திருமண வாழ்க்கையிலும் சரி, சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்பத்தில் பரம்பரை பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொடுத்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுறாங்க. அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வந்து சேரும். சில குடும்பங்களில் அப்பாவுடைய உடல் நலத்தில் பாதிப்பு, தாயுடைய உடல் நலத்தில் பாதிப்பு போன்றவை இருக்கும். புதியதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் சில கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு பணவரவை திருப்தியாக கொடுக்கும். வேலை தரக்கூடிய இளைஞர்கள் ஒரு வேலைக்கு போனால் அங்கே நிரந்தரமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. போவீங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வரல, இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேறு ஜாப்புக்கு மாறுவீங்க. அப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. எந்த ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் போய் அதை நன்றாக கற்றுக்கொள்ள பாருங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை சொக்கநாதர். இந்த சொக்கநாதரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே இருப்பது ஒரு நன்மை. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அவரே அஷ்டமாதிபதியான சுக்கிரன் 6ல் உட்கார்ந்துருக்கார். அது பேரு விபரீத ராஜயோகம்னு பேர். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையை உயர்த்தி விடும். இந்த புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பெரிய வளர்ச்சிகள் வந்து சேரும். சிலருக்கு கழிவு உறுப்புகளில் உடல்ல பிரச்சனை இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள், அந்த படிப்பில் ஒரு குழப்ப நிலை சிலருக்கு இருக்கலாம். சிலர் ஹையர் எஜுகேஷன் ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ அந்த படிப்பு இல்லாமல் வேற ஒரு படிப்பு எடுத்து படிப்பீங்க. டிகிரியில் ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க, ஹையர் எஜுகேஷனில் வேற ஒரு படிப்பு எடுத்து படிப்பீங்க. அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. கடுமையான உழைக்க வேண்டிய காலகட்டம். வேலை பார்க்குற இடத்துல கடுமையாக உழைப்பீங்க. அந்த வேகம், ஒரு ப்ரெஷர் இருக்கும் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல. பட் எது எப்படி இருந்தாலும் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து பூர்வீக சொத்துக்களை பெற்று தருகிறார். பூர்வீக சொத்துக்கள் யோகம் இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. தந்தை வழியிலே அனுகூலமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இப்பொழுது உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக எதிர்பார்க்கிற வெற்றிகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை வழிபாடு செய்யணும், உங்களுக்கு நன்மைகள் பெருகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலம் நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, நமக்கு நல்ல காசு பணத்தை தரக்கூடியவர் குரு பகவான். சில குடும்பங்களில் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும் பாருங்க, அந்த தட்டுப்பாடு இந்த வாரம் மிடில் நீங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மிடில் ஆஃப் திஸ் வீக்கில் பல குடும்பங்களில் பொருளாதார தட்டுப்பாடு நீங்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நல்ல வரன் அமையலைங்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு இருந்தால் இந்த வாரம் அது நிவர்த்தி ஆகிடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி பிரிவு இருந்தால் அது இப்போ நிவர்த்தி ஆகிடும். 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி விரும்புகிறவங்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், காதல் விஷயங்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள். அப்படி ரொம்ப பிரச்சனை இருக்குது, பேரண்ட்ஸோட எதிர்ப்பு இருக்குது, இல்லை
உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குன்னா இப்போ பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்க. உங்கள் திருமணத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து திருமணம் செய்யக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு. அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதலில் வெற்றி அப்படின்னு இந்த வாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் ஆஃபீஸில் உங்கள் மேலே எரிச்சலோடு இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல், எதுக்குமே உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஹையர் அஃபிஷியல் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்து பார்ப்பாங்க. இந்த பொறுப்பை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட பொறுப்பை உங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறாங்க. ஒரு சிறு பொறுப்பு இப்பொழுது உங்களிடம் தரப்படும். அந்த பொறுப்பை எப்படி நீங்கள் செய்து காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த கட்ட பொறுப்பு உங்களுக்கு நல்ல பொறுப்புகள், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அதிக கவனம் செலுத்த தேவைப்படுகிறது. எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வேண்டாம் அப்படிங்கிறது தெரியலை. படிக்கிற பாடத்தில் எதையும் அதிகம் நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற பேஸ் இல்லாததுனால பல மாணவர்கள் இப்போ சிரமப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களுடைய ஆசிரியர்களை கலந்து அவருடைய ஆலோசனையை பெற்று பின் படிப்பது என்பது விருச்சிக ராசி மாணவர்களுக்கு நன்மையை தரும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடியவர்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நல்லா பணவரவு இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. சில பேர் பிஸ்னஸ் ஸ்தாபனங்கள் வேலைவாருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திடீர்னு உங்களை அங்கேருந்து காலி பண்ண சொல்கிறது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அங்கே இருக்கலாம். கவனமாக செயல்படுங்கள். உடம்பில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுசீந்திரம் தானுமாலயன். அந்த தானுமாலயனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆரம்பித்து அஷ்டமஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறார். இந்த வாரத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமநவமி, அதோடு தொடர்புடைய ராசி உங்கள் ராசி. இந்த தனுசு ராசியும் கடகராசியும் ஸ்ரீராமநவமியோடு தொடர்புடைய ராசிகள். கடகராசியிலே ராமபிரான் அவதரித்தார். தனுசு ராசியிலே ராமனுக்கு தாசனாக இருந்த ஆஞ்சநேயர் அவதரித்தார். ஆஞ்சநேயருடைய நெஞ்சை கழித்து காட்டினாராம். அதில் ராமபிரான் சீதா பிராட்டியோடு அமர்ந்த கோலம் தெரிந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ராமனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற ராசி தனுசு ராசி. ஆகவே இவர்கள் ஸ்ரீராமநவமி மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும். தனுசு ராசிக்காரர்களாகிய நாம் மிக விமரிசையாக ஸ்ரீராமநவமியை கொண்டாடணும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். புதுசாக வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிற நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது உண்மை. காதலில் வெற்றி கிடைக்கும். 5க்குரிய செவ்வாய் 7ல் அமர்ந்து காதல் கல்யாணமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மனசில் மட்டும் ஒரு குழப்பம் இருக்கும். எந்த ஒரு கம்யூனிகேஷனும் ஒரு குழப்பத்துடையே நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறோம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது ஒரு முழு மனதோடு அப்ளிகேஷன் போட மாட்டோம், போட்டு பார்ப்போம், கிடைக்கும் போது பார்க்கலாம். சும்மா ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். இந்த குழப்பத்துடைய அப்ளிகேஷன் போடுவீங்க, சரியாக ஃபில் பண்ண மாட்டீங்க. என்னென்ன உங்களை பற்றி பயோடேட்டா கொடுக்குறோமோ அதில் சில குறைபாடுகள் இருக்கும். ஸோ முழு மனதோடு இறங்க மாட்டீங்கன்னு இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் தேடக்கூடியவர்கள், அந்த திருமணத்துக்கு வரனுக்காக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். பெற்றவர்கள் வற்புறுத்தலுக்காக ஏனோதானோன்னு கொடுத்துருப்பீங்க. உங்களை பற்றிய விவரங்களை, உங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் இருந்தால் எளிமையாக வரன் அமையும். ஆனால் உங்களை பற்றிய விவரங்களிலே நீங்கள் தெளிவாக குறிப்பிடாமல் உங்களுடைய ஃபோட்டோ தெளிவாக கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்களுடைய பெயர் 2 பேர் இருக்குது, பழமையான பேர் இருக்குது, மாடர்ன் பேர் ஒன்று இருக்குன்னா அந்த மாடர்ன் பேரை கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எவ்வளவு முன்னேற்றகரமான ஒரு தொழில் அப்படிங்கிற தொழிலை பற்றி முழுமையாக குறிப்பிட்டிருக்க மாட்டீர்கள். அப்படி உங்களை பற்றிய விவரங்களை நீங்கள் குறிப்பிடுவதிலே சில தவறுகள் இருப்பதனால் கல்யாண விஷயங்களிலும் குழப்பங்கள் வருங்கிறது அர்த்தம். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் திருமணத்தை பற்றிய விவரத்தை குறிப்பிடுகிற போது உங்கள் விருப்பத்தை குறிப்பிடணும். நான் நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், திருமணத்துக்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அறகுறையாக பொருத்தம் பார்க்காதீங்க அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கும்.
கட்ட பொருத்தம் பாருங்கள், அது மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பொருத்தம் பார்க்குறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பயோடேட்டா கொடுக்கும்போது, அந்த பயோடேட்டாவில் திருமணத்துக்கு நீங்கள் தான் உங்களுக்கு தான் திருமணத்துக்கு வர மணமகள் தேடுகிறீர்கள், மணமகன் தேடுறீங்கன்னா உங்கள் விருப்பம் என்னங்கிறத குறிப்பிடுங்க. உங்களுடைய விருப்பத்தை குறிப்பிடாமல் உங்களுடைய பெயர், உங்களுடைய தொழில் இதையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு விருப்பங்கள் மட்டும் பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்குது. உதாரணமாக ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா பெண் மாடர்னாக வரணும்னு பையன் நினைக்கிறான். ஆனால் பெற்றவர்களுக்கு என்ன தோன்றுறது? பெண் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு தோன்றுறது. ஸோ ட்ரெடிஷ்னல் அவுட்லுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அதனாலேயும் சில வரன்கள் தள்ளி போகும். இல்லை நாளைக்கு வரன் அமைஞ்சால் கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும்போது என்னோட வந்து ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பொண்ணு வரல அப்படின்னு பையங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பையனுக்கு எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பெற்றவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறார்களே தவிர பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை சரியாக குறிப்பிடுவதில்லை. இது ஒரு பிரச்சனை வருது. நம்ம நிகழ்ச்சிகளில் இதை எடுத்து சொன்ன பிறகு சில மாற்றங்கள் செய்வதாக பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அது சிறப்பாக செய்வதாக சொல்கிறார்கள், நல்ல சந்தோஷம். இருந்தாலும் இதை குறிப்பிட்டு எதிர்பார்ப்பு என்ற இடத்திலே உங்களுடைய மகனுடைய எதிர்பார்ப்பு, மகளுடைய எதிர்பார்ப்பை குறிப்பிடுவதுதான் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் வக்கரமாக இருப்பதனால் சில நேரங்களில் பொருத்தம் பார்ப்பதில் தவறு வரலாம். இல்லை உங்களை பற்றிய பயோடேட்டாவிலே சில குழப்பங்கள் இருக்கலாம் என்பதனாலே அதை தெளிவுபடுத்துங்கள். வேலைக்கானதாக இருக்கட்டும், திருமணத்துக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்கள் பாஸ்போர்ட், விசா இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமாக சில ப்ராப்ளங்களை இந்த வாரம் சந்திக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் விஷயங்களில் புதிதாக வரக்கூடிய நபர்களை நம்ப வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபுரான், அயோத்தி ராமபுரானை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பேச்சில் மாற்றி மாற்றி பேசுவீங்கன்னு இருக்கு. மனசில் நினைக்கிறது ஒன்று, இப்போ வெளியே பேசுகிற பேச்சு வேற ஒன்றா இருக்கும். சூழ்நிலைக்காக பேசுவீர்களே தவிர உள்ளத்தில் உள்ளதை பேசுறது இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு பல் தாடைகள் சம்பந்தப்பட்ட இடத்துல வலியோ, பல் கன்னங்களில் வலியோ, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சிலருக்கு இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கு பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. எல்லா விஷயத்திலும் நிறைவு உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். பயணங்களில் வெற்றி உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. தேவையான கடன் உதவி கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கடன் உதவி எதிர்பார்த்தா தேவையான கடன் உதவி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3வது ஸ்தானத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள் பாருங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அது சிறப்பாக இருக்கும். அப்பாவோட பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் ஒரு சண்டைகள் இருக்கும். அப்பா பையனுக்கு இடையில் உறவுகளில் மோதல் இருக்கும். கடுமையான மோதல்கள் உங்கள் கம்யூனிகேஷனில் வெளிப்படும் அப்படின்னு இருக்குது. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்போடு பயணம் செய்யுங்கள். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறது, வேலை கிடைக்கிறது, அப்படிப்பட்ட யோகம் உண்டு. தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹையர் அஃபிஷியல் பகிச்சிக்க கூடாது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அவரை வழிபடுக்கும், நன்மைகள் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல துவங்கி 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்கிறார். நல்ல முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் வக்கர நிலையில் இருக்கார். இதை ரொம்ப கவனமாக நம்ம கவனிச்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக முக்கியமாக அவருடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்களுடைய போக்கு, அவங்களுடைய கம்யூனிகேஷன் இதில் அக்கறை எடுத்துக்கொண்டு அதில் ஏதேனும் தவறுகள் இருக்குமானால், பிரச்சனைகள் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. பிஸ்னஸில் சிலர் ஏமாற்றப்படலாம். சில பேர் அவசரப்பட்டு செய்துட்டு இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு வேறு பிஸ்னஸை நோக்கி போவீங்கன்னு இருக்குது. அப்படி அவசரப்படாமல் நிதானமாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
இந்த காலகட்டத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும், அதில் என்ன இருக்கோ அதன்படி முடிவெடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல தன வருமானம் கொடுக்கும், காசு பணம் திருப்திகரமாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேருக்கு உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் இந்த வாரம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். அதுமாதிரி நரசிம்மர் வழிபாடு செய்வதும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களிலே மிகுந்த அனுகூலத்தை பெற்றுத்தரும். படிப்பு விஷயங்களில் சிலர் திடீர் மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க. அவசரப்பட்டு மாறாதீங்க. படிச்சுட்டு இருக்கிற கோர்ஸை பாதியில் விடாதீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் சிலருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போது கோர்ஸை அப்படி பாதியாக விடாமல் உங்கள் ஜாதகப்படியும் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிறகு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், நரசிம்மர், 2 தெய்வங்களும் ஒத்தக்கடை நரசிம்மரை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு 4 கிரகம் ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். 4 கிரகங்கள். இப்போ புதுசாக வேலையை தேடுறவாடிக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்களை சந்திக்கக்கூடிய வாரம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். சிலருக்கு எலும்புகளில் அடிபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வரும். மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். புதிய வீடுமனைகள் கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வெகுவான முன்னேற்றங்கள் இருக்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அழகாக சமாளிப்பீர்கள். அதுமாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இன்டீரியர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுமாதிரி பூக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பொக்கே சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பூ அலங்காரம் செய்யும் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழிலில் சில நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் ஷீரடி பாபாவை வழிபடுவதன் மூலமாக தன்னுடைய நெருக்கடிகளை தீர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் ஷீரடி பாபாவை வழிபடுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?